நம்ம தேவி பாகவத நவாக பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேவி பாகவத நவாக பாராயணம் என்ன ஆரிஜின்? சண்டி சண்டி படிக்கிறோம், சண்டி ஹோமம் பண்றோம். இந்த சண்டி ஹோமத்துக்கெல்லாம் எந்த ஆரிஜின்? இதை பத்தி ஒரு ஸ்லைட்டா கவனிக்கலாம். மகாபாரதத்துல அர்ஜுனனோட புள்ள அபிமன்யு, அபிமன்யுவோட புள்ள பரீட்சித், பரீட்சித்தோட பிள்ளை ஜனமேஜயன். பரீட்சித் மகாராஜா ரிஷி சாபத்தால 7 நாள்ல தட்சகங்கிற பாம்பு கடிச்சு இறந்து போவான்னு சாபம் இருக்கு. அந்த சாபத்தினால 7 நாள் டைம் இருக்குங்கிறதுனால சுகர் வந்து விஷ்ணு பாகவதத்தை சப்தாகம் 7 நாள்ல அவனுக்கு உபதேசம் பண்ணார். அதுதான் பாகவத சப்தாகம், விஷ்ணு பாகவத சப்தாகம். அந்த பரீட்சித்தோட மகன் ஜனமேஜயன் அவ அப்பாவை தட்சகங்கிற பாம்பு கடிச்சு இறந்து பாம்பு கடிச்சிடுத்து அப்படிங்கிறதுனால பழி வாங்குற மாதிரி சர்ப்ப யாகம் பண்ணினான். இந்த சர்ப்ப யாகம் கருடனை குறிச்சு கருடன் எஜமானனா வச்சு பண்ணுறது. கருடனுக்கும் பாம்புகளுக்கும் ஆல்வேஸ் எனிமிட்டி உண்டு. அதனால இந்த சர்ப்ப யாகம் பண்ணினா வேர்ல்டுல இருக்கிற அத்தனை பாம்புகளும் அட்ராக்ட் பண்ணி இந்த யாக குண்டத்துல விழுந்து இறந்து போயிடும். இந்த யாகம் நடக்கிறச்ச தட்சகங்கிற பாம்புக்கு பயம் வந்துடுது. அது போய் பிரம்மா கிட்ட என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சரணடைந்தது. அவர் சொன்னார், வியாசர் கிட்ட போய் கேளு. வியாசர் தான் இந்த ஜனமேஜயனுக்கெல்லாம் மூதாதையர், தாத்தாக்கு தாத்தா. அப்போ அவர் சொன்னா ஜனமேஜயன் கேட்பான், நீ வியாசர் கிட்ட போய் சரணடை அப்படின்னு சொல்லிட்டார். தட்சகன் வந்து வியாசர் கிட்ட வந்து கேட்டான். சரின்னு வியாசர் வந்து ஜனமேஜயன் கிட்ட வந்து இந்த சர்ப்ப யாகத்தை நிறுத்து அப்படின்னு சொன்னான். சரின்னு அவன் சொன்னதை மதிச்சு நிறுத்திட்டான். நீ வந்து இந்த பழி வாங்கறதுக்கு பதில் உன்னோட முன்னோர்கள் பரீட்சித்து பாம்பு கடிச்சு இறந்து போனான், துர்மரணம். அபிமன்யு வார்ல இறந்து போனான். அந்த தாத்தாக்கள் அர்ஜுனன், துரியோதனன், பீஷ்மர் எல்லாரும் வார்ல இறந்து போனான். அவர்களுக்கு கதி கிடைக்காம அலைஞ்சின்னு இருக்கான். அவளுக்கு கதி கிடைக்கிறதுக்கு, மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பாரு, பழி வாங்கறத விட்டுடு அப்படின்னு சொன்னார். சரி, நான் சர்ப்பயாகத்தை நிறுத்திடுறேன், அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் ஜனமேஜயன். அப்போ வியாசர் தேவி பாகவதத்தை 9 நாள்ல நவாக பாராயணமா அவனுக்கு சொல்லி கொடுத்தார். அதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ற தேவி பாகவத நவாக பாராயணம். அது முடிஞ்ச அப்புறம் அவர் வந்து சண்டி ஹோமம் பண்ண சொன்னார் ஜனமேஜயனை. சண்டி ஹோமம் பண்ணி அவன் வந்து அவளோட முன்னோர்களுக்கு கதி வாங்கி கொடுத்தான். அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட், ஹிஸ்டாரிக்கலி ரெக்கார்டட் சண்டி ஹோமம். இப்போ இந்த தேவி பாகவதம் படிக்கிறதுனால என்ன பலன்? இதோட மகாத்மியம், அதோட குளோரி, அதோட பெருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாகவத மகாத்மியம்னு 5 சாப்டர் ஸ்கந்த புராணத்துல வியாசர் எழுதியிருக்கார். நம்ம ஃபர்ஸ்ட் டே பாராயணம் பண்ணினோம். அதுல வந்து 2 முக்கியமான இடம் வருது. வாசுதேவரும் தேவகியும் ஜெயில இருக்கிறச்ச 6 குழந்தைகளை கம்சன் வந்து கொன்னுடுறான். அப்போ 7வது குழந்தை கர்ப்பமா இருக்கா தேவகி. அவளுக்கு வந்து இந்த குழந்தையும் கொன்னுடுவானே கம்சன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஆயிடுது. அவளோட குலகுரு கர்கரை கூப்பிட்டு அனுப்பிச்சான். கர்கர் வந்து ஜெயில இவளை மீட் பண்றச்ச இப்போ என்ன வழி இதுக்கு, என்ன இந்த குழந்தைகளையாவது காப்பாற்றணும், நல்ல வழி வரணும் அப்படின்னு கேட்டா தேவகியும் வசுதேவரும். அதுக்கு கர்கர் சொன்ன தேவி பாகவத நவாகம் படிச்சா குழந்தைகள்லாம் காப்பாற்றப்படுவா அப்படின்னு சொன்னார். நான் ஜெயில இருக்கேன், என்னால தேவி பாகவத நவாகம் படிக்க முடியாது. ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ, எனக்கு பதிலா நீங்க பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டா வசுதேவரும் தேவகியும். உடனே கர்கர் வந்து தேவி பாகவத நவாக பாராயணம் பண்ணினா. அப்போ அந்த 7வது குழந்தை அந்த கர்ப்பத்திலிருந்தே இங்கிருந்து யசோதைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பலராமரா பிறந்தான். அடுத்த குழந்தை இவளுக்கு பார்வதி சக்தியே, யசோதா கர்ப்பசம்பவான்னு 11வது அத்தியாயம் சண்டியில அம்பாள் சொல்றா, அம்பாளோட வாக்குல சொல்றா யசோதா கர்ப்பசம்பவான்னு. இப்ப இங்கிருந்து அங்க யசோதைக்கு பிறந்தா, இங்க தேவகிக்கு கிருஷ்ணர் பிறந்தா. இந்த கிருஷ்ணரையும் அந்த அம்பாள், அங்க பிறந்த அம்பாளையும்
டிரான்ஸ்ஃபர் பண்ணினா அந்த அம்பாள் வந்து கம்சன் கொல்ல போன போது உன்னை ஆல்ரெடி கிருஷ்ணர் பிறந்துட்டார், உன்னை கொன்னுடுவார் அப்படின்னு அசுரேரி வாக்கு சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிட்டான். ஸோ இது வந்து முதல்ல தேவி பாகவதத்தோட பலன். இவளோட தேவகியோட 7வது குழந்தையும் 8வது குழந்தையும் காப்பாற்றப்பட்டுட்டான். அதே மாதிரி கிருஷ்ணர் சபந்தக மணியை தேடிண்டு காட்டுக்கு போன போது அவர் வந்து ஜாம்பவான்கிட்ட இருக்கு. அப்போ ஜாம்பவானோட சண்டை போட்டுட்டு இருந்தார் ரொம்ப நாள். இவருக்கு நந்தகோபருக்கு பயம் வந்துடுத்து, காணுமே கிருஷ்ணரை அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணர் நாரதர் அங்கே வந்து தேவி பாகவத நவாகம் பாராயணம் பண்ண, அதனால உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். சரின்னு நாரதர் ஆச்சாரியரா முன்னிட்டு அவன் வந்து 9 நாள் பாராயணம் பண்ணினா. 9ஆம் நாள் பாராயணம் முடிக்கறச்ச கிருஷ்ணர் திரும்பி வந்துட்டார். அது வந்து அடுத்த பலனா மகாத்மியத்துல காட்டியிருக்கான். நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற 7வது ஸ்கந்தம் 31வது சாப்டர் இப்பதான் படிச்சு முடிச்சோம். இந்த 31வது சாப்டர்ல இருந்து 40வது சாப்டர் வரையிலும் தேவி கீதைன்னு சொல்லுவான். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினது பகவத்கீதா. அதே மாதிரி இப்போ தேவியே உபதேசம் பண்ணியிருக்கா, அது வந்து தேவி கீதைன்னு சொல்லுவான். இந்த தாரகாசுரன் தேவர்களெல்லாம் துன்புறுத்தின்றான். தாரகாசுரனோட துன்புறுத்துறானே, இவனை எப்படி நம்ம இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு எல்லாரும் தேவர்களும் ஆஸ் யூஷுவல் அசுரன் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுவான். அவள் அழுதுண்டே விஷ்ணு கிட்ட பிரம்மா கிட்ட போவான். அந்த மாதிரி பிரம்மா கிட்ட போய் தாரகாசுரன்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டின்றான். அவர் என்ன சொன்னார், சிவனுக்கு பிறக்கிற சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிற குழந்தை வந்து சுப்பிரமணியன் பிறப்பான். அவன் தான் வந்து தாரகாசுரனை வதம் பண்ணி உங்களை காப்பாற்றுவா அப்படின்னு சொன்னான். ஓகே, இப்போ தட்ச யாகத்துல பார்வதி யாக அக்னியில விழுந்துட்டா. அப்போ கைலாசத்துல சிவபெருமான் தனியா இருக்கிற சிவபெருமானுக்கு எப்படி பார்வதியை சேர்ந்தாதான் குழந்தை பிறக்க முடியும், முருகன் பிறக்க முடியும். அப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்வதி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா, ஸ்துதிக்கிறா, அம்பாளை ரிக்வெஸ்ட் பண்றா. அப்ப ஹிமவானை முன்னிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் பார்வதியை ஸ்தோத்திரம் பண்றான். இங்க ஹிமவான் எங்கன்னு வந்தான், எதுக்கு வந்தான் அப்படின்னா, ஹிமவானுக்கு தான் பார்வதி ஹேமவதியா பிறந்து கைலாசத்துல இருக்கிற சிவபெருமானை கல்யாணம் பண்ணிட்டு முருகன் பிறக்க போறான். அதனால ஹிமவானை முன்னிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் தேவியை பிரார்த்தனை பண்றா, துதிக்கிறா. உடனே தேவி வந்து பிரத்யட்சமானா. ஆனா பெரிய ஜோதி ஸ்வரூபமா, அகண்ட ஜோதி ஸ்வரூபமா பிரத்யட்சமானா தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டா. எங்களால் பார்க்க முடியல, கண்ணெல்லாம் கூசுறது, இதெல்லாம் உடம்பெல்லாம் எரியறது, ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டா நீ வந்து வேற இதை நார்மலா வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்பாள் வந்து விராட் ரூபமா, விஸ்வரூபமா காட்டுறான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டின விஸ்வரூபம் மாதிரியே இங்க தேவாளுக்கெல்லாம் அம்பாளோட விஸ்வரூபம் காட்டுறா. அந்த விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே எல்லாரும் ஸ்துதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண உடனே புவன சுந்தரியா அழகான ஒரு அம்பாளா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தா. தரிசனம் கொடுத்துட்டு அவ வந்து உபதேசம் பண்றா, என்னென்ன பண்ணணும், எப்படி கர்ம காண்டம், ஞான காண்டம், பக்தி யோகம், மோட்ச யோகம் எல்லாத்தையும் யோஜனை பண்ணி அம்பாள் பூஜை பண்ற பூஜா பத்ததிகள்லாம் சொல்லி மானச பூஜை, பாஹ்ய பூஜை, வெளிப்புறமான பூஜை, எக்ஸ்டர்னல் பூஜை, இன்டர்னல் பூஜை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தேவி கீதை 10 சாப்டர் 7வது ஸ்கந்தம் 31லேருந்து 40 வரையிலும் கொடுத்துருக்கா. இந்த தேவி கீதையை மட்டும் 10 சாப்டரை மட்டும் தனியா ஃப்ரைடே டியூஸ்டே நவராத்திரி சமயத்துல பாராயணம் பண்ணினா நம்மளுக்கு ஃபுல் பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் ஸ்கந்தத்துல ஃபியூச்சர் சாப்டர்ல நம்ம நித்திய அனுஷ்டானங்கள், பல் தேய்க்கிறதுல இருந்து ஸ்நானம் பண்ணுறதுல இருந்து எப்படி விதிகள் எப்படி பண்ணணும், காயத்ரி சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும், 3 வேளை சந்தியாவந்தனம், பிரம்ம யஜ்யங்கள் பண்ணணும், பித்ருக்கடன், தேவக்கடன், ரிஷி கடன்களை அடைக்கணும், அதனால பிரம்ம யஜ்யம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் எலாபரேட்டா விஸ்தாரம் பண்றா தேவி பாகவதத்துல. அடுத்த 11வது சாப்டர்ல காயத்ரி கவச்சம்,
காயத்ரி ஹிருதயம், காயத்ரி ஸ்தோத்திரம் எல்லாம் தனித்தனி சாப்டர்ஸ் வந்துட்டு ஒரு சாப்டர் ஃபுல்லாக காயத்ரி சகசிரநாம அர்ச்சனைக்கு நாமாவளி கொடுக்குறார். அந்த நாமாவளி என்ன விசேஷம்னா கம்ப்ளீட்டாக அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சான்ஸ்கிரிட் ஆல இருந்து ஷா வரையிலும் கம்ப்ளீட் 51 அக்ஷரங்கள் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 1000 நாமாஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெரிய அதிசயமான விஷயம். நம்ம எல்லாரும் நோட் பண்ணோம். காயத்ரி சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இந்த மாதிரி தேவி பாகவதம் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்பாளை பற்றி, அம்பாளோட பெருமைகளை பற்றி, அம்பாளோட கதைகளை பற்றி, அம்பாள்கிட்ட இருந்து யார் யார் காப்பாத்தினா. இப்போ நேத்திக்கு முந்தா நாள் சுதர்சனன் அம்பாளை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணா, ஹ்ரீம் பீஜாட்சரத்தை வச்சு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணா, சத்யவந்தன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணா, எப்படி காப்பாற்றப்பட்டா அப்படின்னுட்டெல்லாம் நம்ம ஈவினிங் கதையில சொல்லிட்டு வர. அது மாதிரி அம்பாளோட கதைகளை நான் சொல்லிகிட்டே இருக்கலாம், நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். அம்பாளுக்கு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி தேவி பாகவத நவாகம் பண்ணி எல்லாரும் அனுபவிப்போம். இந்த நவாட்சரி ஜபம் முக்கியமானது தேவி பாகவதத்துக்கு. நவாட்சரி ஜபம் உபதேசம் ஆனவாதான் தேவி பாகவதம் பண்ணணும், பாராயணம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சண்டி பாராயணத்துக்கு நவாட்சரி ஜபம் பாராயணம் பண்ணவாதான் எலிஜிபிள். அந்த சண்டி பாராயணத்தோட சூப்பர் செட் தான் தேவி பாகவதம். சண்டி பாராயணத்தில் வர எல்லா கதைகளும் மோர் எலாபரேட்டா தேவி பாகவதத்தில் வருது. அதனால தேவி பாகவதமும் இந்த நவாட்சரி ஜபத்தோட இம்பார்ட்டன்ஸும் இதில் எலாபரேட்டா விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த நவாட்சரி ஜபம் உபதேசம் ஆனவா எல்லாரும் தேவி பாகவத பாராயணம் பண்ணி ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு நாளைக்கு முடிஞ்ச அன்னைக்கெல்லாம் பாராயணம் பண்ணி அதோட பலன்கள் அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகலாம். ஜெய் புவனேஸ்வரி.